அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்றைக்கு தள்ளி வைத்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொடர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்று வரலாறு. பழனிசாமி ஆண்டவன் அவர் செய்த 2017 பிப்ரவரியிலிருந்து அவர் செய்த துரோகங்களுக்கு உறுதியாக அவருக்கு தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறார். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் மூலம் அவருக்கு அவரது துரோகத்திற்கு இறுதி தீர்ப்பு எழுதப்படும். இது மாதிரி எல்லாம் அரசியலுக்கு முடிவு கட்டுறது தான் என்னோட வேலை. இதை தான் நான் செய்வேன். 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். வெற்றி நிச்சயம் சார். களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுகிறதா ரொம்ப நகைச்சுவே. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்கள் எவ்வளோ களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். இதுவரையிலும் தம்பி விஜயை பொறுத்தவரையிலையும் ஒரு கவுன்சிலர் கூட வரல. மிகப்பெரிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு யாரும் தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்து நடத்துவது என்பது ஒரு இயலாத காரியம். அது மட்டும் நிறைய சிரமங்கள் இருக்குது. அதில் இன்னும் ஒரு 90 நாள் இருக்குது. 90 நாளைக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடைபெறும். விரைவில் எங்கள் கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம். பேச்சுவார்த்தை அதான் விரைவில் இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, அறிவிப்போம். பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். பெரிய கூட்டணி, நல்ல பலமான கூட்டணி, மெகா கூட்டணி முடிவாகும். இன்னைக்கு கண்ணு முன்னாடி இந்த கட்சி பலவீனமாக நிற்கிறப்போ பெத்த வயிறு 10 எரியுது. வர தேர்தலில் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்ம கட்சியோட சின்னத்தை மீட்கணும். இந்த முறை 2026 ஒரு மகத்தான, இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தல் வெற்றியாக இருக்கும். நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம், இது கேள்விக்களம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது ஆண்டு தொடங்கியிருக்கு. எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன சவால் இருக்குது, சாதிக்கப் போவது யார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த புது ஆண்டில் என்பதைத்தான் இன்று நம்ம விவாதிக்க இருக்கிறோம். முதலில் பல்லடம் மாநாட்டில் பேசிய, மகளிர் அணி மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிடம் 2.0 பவருக்கு திமுக வருவது உறுதியாகிவிட்டது, பெண்கள் பவருக்கு வருவது உறுதி, திராவிடம் 2.0 பெண்களுக்கான ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 210 தொகுதிகளில் வெல்வதற்காக நாம் வியூகம் வகுக்க வேண்டும், அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று அவர் ஒரு சூளுரை செய்திருக்கிறார். இதற்கிடையில் விஜய் தலைமையில் கூட்டணி அமைக்க தாவேகா பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறது. அதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு 2 நாட்கள் ஆஜரான அதற்கு இடையில் பல்வேறு முயற்சிகளையும் இந்த கட்சியில் எடுத்துட்டு இருக்கு. கூட்டணிக்காக கூட்டணியை முடிவு செய்ய தமாகவும் சரி, பாமகவும், தேமுதிக, அமமுக போன்ற கட்சிகள்லாம் தொடர்ந்து காலம் எடுத்துக்கொள்கிறார்கள். விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம், நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியில் இருப்போம், நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்கு ஏற்ற வண்ணம் அவர்கள் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன், எழுத்தாளர் பாலமுருகன், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் மற்றும் விரைவில் பத்திரிகையாளர் பிரியன் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதலில் திரு பாலச்சந்திரன் அவர்கள்ட்டே நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் கேட்டிருப்பீங்க தலைவர்களுடைய பேச்சுக்கள், அதுவும் இன்று சில புதிய கருத்துக்களை கூட திரு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஓபிஎஸ் இபிஎஸ் இணைவது கட்டாயம் தேவை அப்படின்ற விஷயத்தையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் திருநெல்வேலியில் பேசியிருந்தார். ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட் இருக்கிறது போல தெரியுது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. திமுக கூட்டணியிலும் காங்கிரஸ் வைக்கக்கூடிய டிமாண்டுகளும் சரி, அவர்கள் ஆட்சியில் பங்கு என்று வரக்கூடிய செய்திகள், அதற்கான எதிர்வினை திமுக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அன்அஃபிஷியலாக அவர்கள் சொல்கிறார்கள் வாய்ப்பில்லை என்று. அங்கும் சில சலசலப்புகளை பார்க்க முடிகிறது.
இந்த சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3-4 மாதங்களில் வர இருக்கக்கூடிய நிலையில் சவால் யாருக்கு, சாதிக்கப் போவது யார்? இன்னைக்கு தேதிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதிக்கப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி ஆஸ் ஆன் டேட். சவால் மற்ற எல்லா கட்சிகளுக்குமே இருக்குது. இப்போ இவருக்கு இன்னும் சரியாக கூட்டணி அமையலை. அதிமுக பாஜகவுக்கு ஒரு பெரிய கட்சி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கான எந்த கட்சியும் இன்றைக்கி வரைக்கும் சேரலை. பாட்டாளி மக்கள் கட்சி சேரலாம், ஆனால் அது ரெண்டாக பிளவுபட்டு கிடக்கு. ஒரு அங்கம் இங்கே சேரலாம், இன்னொரு அங்கம் சேராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற. இன்னொரு வாய்ப்பு இருக்குது, ரெண்டுமே தனித்தனியாக எங்களுக்கு சீட் கொடுங்கன்னு சொல்லி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரேமலதா அம்மையார் பொறுத்த மட்டும் அவங்க அவங்களுடைய கட்சிக்கு என்ன வசதியோ அதை பற்றி பேசுகிறாங்க. எந்த கூட்டணி வெற்றி வருமோ அந்த கூட்டணியில் சேருவோம், அது இதுதான் கூட்டணின்னு சொல்லி அவங்க பேசலை. இப்போது மற்ற கட்சிகள் அது மாதிரி தான். இவர் ஓபிஎஸ் என்ன செய்வார், தினகரன், இவங்க 2 பேரும் ஓப்பனாக பேசியிருக்காங்க. இவர் முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்டாக இருக்கிற வரைக்கும், ஏபிஎஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் சூழ்நிலை மாறலாம், அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் மாறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கூட்டணிகளில் கொள்கை கூட்டணியாக இருக்கிறது யார்? இப்போ காங்கிரஸை பற்றி சொன்னீங்க. காங்கிரஸில் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, நிறையா பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் மற்ற எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவரோட சொல்கிறதுல அவ்வளோ அர்த்தம் இருக்க மாதிரி தெரியல. உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டையும் லோன் எவ்வளவுங்கிற அளவில் மட்டும் ஒப்பிட்டு பார்த்தாருன்னா அவருக்கு பொருளாதாரமே புரியலைன்னு சொல்லி அர்த்தம். அது திரு சிதம்பரம் அவர்களே தெளிவுபடுத்தியிருக்காரு. அவங்க இதை பொறுத்த மட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா கட்சிகளுமே கூட்டணியில் கட்சிகள் எங்களுக்கு கூட கொஞ்சம் சீட் கொடுங்கன்னு கேட்க தான் செய்வாங்க. அது இயல்பு. எல்லா கட்சியும் தன்னை பார்ப்பாங்க. காங்கிரஸ் கொஞ்சம் வலுவாக குரல் எழுப்புது இல்லையா? ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கிரீஷ் சோடங்கர் பேசுவதோ, இல்ல காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்ல அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர்கள் தொடர்ந்து இந்த கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்கல்ல. திமுக இந்த முறை எங்களுக்கு பவர் ஷேர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லக்கூடியது, அது கூட்டணிக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துதா? இதனால் கூட்டணி பாதிக்காது என்று தெளிவாக திரு செல்வப்பிறந்தை சொல்றாரு. திமுகவும் அதுல உறுதியா இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அந்த திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தே, அந்த இன்டாக்ட்னஸ் தான், அது ரொம்ப இன்டெகிரிட்டியோட ரொம்ப வலுவாக இருக்குன்றது தான். அதோட உறுதித்தன்மையை கேள்வி எழுப்புற போன்ற விஷயங்கள் இது செய்தா இதனால தாக்கம் ஏற்படுமா? இல்லை இல்லை, இதெல்லாம் ஒரு நெகோஷியேட்டிங் பாயிண்ட். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னா கூட 5 சீட்டு கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறது. இறுதியாக ஆட்சியில் பங்கா இல்லையா, எத்தனை சீட்டுகள் வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்ய போகிறது கார்கே ப்ளஸ் ராகுல் காந்தி இன் காங்கிரஸ் சைட் அண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். இவங்க 2 பேரும் முடிவு செய்ய போகிறாங்க. அதனால் இடையில இப்போ பேசுகிறவங்க, இப்போ சில பேர் பேசுகிறாங்க ஆட்சியில் பங்கு வேணும்னு. அவங்கள காங்கிரஸ் கட்சியில் என்ன பெரிய வலிமை இருக்குது அப்படி பேசுகிறவங்களுக்கு? காங்கிரஸ் கட்சியில் வலிமை உள்ளவர்கள், அதிகார பீடத்தில் உள்ளவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை இருக்கார். ப. சிதம்பரம் முக்கியமான ஒரு காங்கிரஸ் தலைவராக இருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அப்புறம் இதில் ஆல் இண்டியா லெவலில் கார்கே அண்டு ராகுல் காந்தி, இவங்க 2 பேர் இருக்காங்க. இதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். இப்போ மற்ற கட்சிகள்கிட்ட வருந்தத்தக்க ஒரு சூழ்நிலை என்னென்னா, வெளிப்படையாகவே திரு இபிஏ சொல்லியிருக்காரு, தேர்தல் கூட்டணி வேறு, நாங்கள் தேர்தல் கூட்டணி கொள்கையை பற்றி பேச மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதனுடைய ஆபத்து என்னென்னா, ஒரு நேரத்தில் சப்போஸ் நடக்கக்கூடாது வந்துருச்சு, இவங்க பிஜேபி அதிமுக கூட்டணி வென்று விட்டதுன்னா இவங்க என்ன செய்வாங்க, அங்கே ஒன்றிய அரசில் அவங்க விவசாயிகளுக்கு ஒரு சட்டம் போட்ட மாதிரி விவசாயிகள் விரோதமான சட்டம் போட்டால் என்ன செஞ்சாங்க, அதை ஆதரிச்சாங்க. அடுத்து தமிழ் தேசியத்துக்கு விரோதமான ஒன்று, ஏன்னா எல்லாமே இங்கே 13-18 தேசியங்கள் இருக்குது. பல தேசியங்களை உள்ளடக்கிய ஒரு ஒன்றியம் தான் இந்தியா. அதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ அந்தந்த மாநில தேசியங்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு தான் அதுக்கும் சட்டம் போடாமல் அந்த சட்டத்துக்கு அப்ரூவ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ இவங்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குங்கிற கேள்வி நிச்சயமாக வரும். கொள்கை கூட்டணிங்கிறது தேர்தல் கூட்டணியில் ரொம்ப தேவை. சின்ன கட்சிகள் அந்தந்த நேரத்தில் எது வசதியோ அது மாதிரி போவாங்க. ஆனால் அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி அது மாதிரி போகக்கூடாது. விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு இன்னும் கொள்கை தெளிவுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அவர் இன்னும் அந்த அரசியல், இந்த சினிமா டைலாக் மாதிரி தான் பேசுகிறாரு. அது மக்களை ஈர்க்கும்னு சொல்லி நம்புகிறாரு. இன்னும் ஒரு தேர்தலுக்கு 3 மாதம் இருக்குது. 3 மாதத்தில் அவர் ஒரு 20 மீட்டிங்காவது பேசணும். தொடர்ந்து இதே மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தாருன்னா மக்களுக்கு சலிப்பு தட்டிடும். அவங்களும் ஒரு கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறாங்க. வித் சிங்கிள் காண்டிஷன், இவர் விஜய் சிஎம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் பிஜேபி நிச்சயமாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துடணும். எவ்வளோ ஹெட்ரோஜீனியஸாக இருந்தாலும், ஹோமோஜீனியஸாக இல்லாமல் எவ்வளோ ஹெட்ரோஜீனியஸாக இருந்தாலும் மிக்சர் போட்டல மாதிரி, மிக்சரில் எல்லாமே இருக்கும், காரம், பூந்தி, கடலைப்பருப்பு எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்கினாலும் அவங்க இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு உள்ள நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெகு இலகுவாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலை. திரு மணிகண்டன்,
இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் நெல்லையில் ஓபிஎஸ் இபிஎஸ் மீண்டும் இணைய வேண்டும் அப்படின்றதுல கண்டிப்பாக அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார். கண்டிப்பாக நடக்கணும் அது, ஏன்னா அது முடிந்து போன ஒன்று, அவர்கள் மீண்டும் அவர்கள் இணைவுக்கு வாய்ப்பில்லை, சாத்தியமில்லை, அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் மீண்டும் அந்த மறுபரிசீலனையே கிடையாதுன்றதை பொதுக்குழுவிலையும் முடிவு செய்தாச்சு அதிமுக. அவர்களோடு எந்த உறவும் இல்லை என்று கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுருச்சு. ஆனால் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் இணையணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது கண்டிப்பாக அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். அப்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துதா? இன்னொன்று, விஜய் அவர்கள் வந்து நீங்கள் அவர்களை விமர்சிக்க அதிமுக தொடங்கிருச்சு, அவர் வந்து நாவடக்கம் தேவைன்னு செல்லூர் ராஜு சொல்கிறார். இங்கே இருக்க திரு KP முனுசாமி அவர் வந்து ஒரு கலப்பட சக்தின்லாம் வந்து விமர்சனம் செய்கிறார். ஆனால் அவர் வந்து கூட்டணிக்கு வருவது பற்றி தொடர்ந்து அதற்கான நம்பிக்கையை ஊட்டுற மாதிரியே வந்து பாஜக தலைவர்கள் பேசுவது, அதை வந்து கூட்டணியை வந்து ஏதோ ஒரு விதத்தில் பலவீனப்படுத்தும்ன்ற ஒரு பயம் இருக்கா? எனக்கு முன்னாடி பேசுன திரு பாலச்சந்திரன் சொன்ன சில விஷயத்துக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேங்க. அதுக்கப்புறம் உங்கள் கேள்விக்கு வர்றேன். அதாவது அவர் பார்வையில் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார், திமுக சாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா சரிய போவது சறுக்க போவது திமுக, சாதிக்க போவது அதிமுக அப்படிங்கிறது என்னுடைய பார்வைங்க. அது எதுங்கிறது அப்புறம் நான் டீட்டெயிலாக வரேன். அதே மாதிரி இந்த பிறந்த முதல் அந்த வருடத்திலேயே ஒரு அருமையான ஜோக் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. கூட்டணியை வந்து கார்கேவும் ராகுல் காந்தியும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னாங்க. கார்கேங்கிறது அந்த காலத்தில் இருந்த நம்ம இருந்த சீதாராம் கேசரிங்கிற தலையாட்டி பொம்மை, அந்த மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மை அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு ஏதோ கார்கே முடிவு பண்ணுவார் அப்படின்னு ஒரு உலக காமெடியை வேற சொன்னாருங்க. காங்கிரஸ் தேசிய தலைமை அதிமுக ஆட்சி அமைச்சால் தேசிய தலைமை தாங்க. அன்னைக்கு சீதாராம் கேசரின்னு இவர் IAS இருந்தப்ப சீதாராம் கேசரின்னு ஒருத்தர் தலைவராக இருந்தார். கடைசியில் பாத்ரூமில் போய் அடைச்சி அவர்கிட்ட இருந்து பதவியை பிடிங்கி துரத்தி விட்டாங்க. அதோட அப்படியே நீட்சியாக தான் அவர் வச்சுட்டு இருக்காங்க. சொல்ல அந்த விஷயத்துக்கு வர்றேங்க. அதிமுக ஆட்சி அமைந்தால் அவங்க கொண்டு வர சட்டத்தெல்லாம் வந்து ஆதரிச்சிருவாங்க அப்படின்னு அப்படி போகிற போக்கில் பாலச்சந்திரன் சொல்லிட்டு போனார். எப்படி கூட்டணியிலேயே இல்லாமல் எங்களுடைய கொள்கை எதிரி 24 மணி நேரமாக வந்து ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு தான் பேசிகிட்டு இருப்போம், ஆனால் பிஜேபி கொண்டு வந்த NIA சட்டத்தை நாங்கள் ஆதரித்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு திமுக ஓட்டு போடுச்சு. அந்த மாதிரி அவர் நினச்சிட்டு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். கூட்டணியில் இருக்கிறப்பே காய் எதிர்த்து போராட்டம் பண்ணிச்சு, பல விஷயங்களை பண்ணிச்சு. முதலமைச்சர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் இன்னைக்கு பேசுகிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் 2.0 அப்படின்னாரு. எனக்கு அதுவே பெரிய அபச சொல்லா தெரியுது, அபச குணமாக தெரியுது. என்னடா அது முதலமைச்சர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு. இந்த 2.0 அப்படின்னாவே அது ஒரு ஃபெயிலியர், அது ஒரு உருப்படாதுன்னு அர்த்தம். எந்திரன் 2.0 அட்ரு ஃப்ளாப்பு, இந்தியன் 2.0 அட்ரு ஃப்ளாப்பு. 2011 இந்த கூட்டணி திமுக கூட்டணி ஆதரித்து ஒரு பிரபலமான மார்க்கெட் இல்லாத ஒரு காமெடி நடிகரை பிரச்சாரத்தை ஆரம்பித்தார், வடிவேல்னு ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு உண்மையாலுமே உள்ள அரசியல் விமர்சனம் கேட்குறோம், திரை விமர்சன லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்களே. திரை விமர்சனம் இல்லைங்க. அவரு 200 லட்சியம் அதுக்கு மேலே நிச்சயம் அப்படிங்கிறாரு. இவரே தான் 2011 நல்லா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தார். திமுக 3வது இடத்துக்கு போச்சு. அதனால அதை நான் குறிப்பிட விரும்புகிறேங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 2011 திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு எதிராக எப்படி ஒரு சுனாமி அலை அடிச்சதோ அந்த நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. திரு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் 210 இடத்த வெல்லுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அடிப்படை காரணம். ரெண்டாவது, திமுகவுடைய ரொம்ப பல்லக்கு தூக்கிகளாக இருக்கிற அரசு ஊழியர்களே நொந்து போய் வெந்து போய் தினமும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு உட்காந்து திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார வைக்க பார்க்கறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோங்கிற அளவுக்கு அவங்க நொந்து போயிருக்கிறாங்க. முறை அவங்க எடுக்க போகிற ஒரு நெகட்டிவ் ஸ்டாண்டு. அப்புறம் தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் போனீங்கன்னா நிதமும் ஒரு போராட்டம், போலீஸோட அடக்குமுறை, இப்படிலாம் இந்த ஆட்சியுடைய அவலங்கள் இருக்குது. பீகாரை நம்ம பாலச்சந்திர சாருக்கு நல்லா தெரியும். பீகாரை நினைவுபடுத்தும் சட்ட ஒழுங்கு. பீகார் மணிகண்டன் ஒரு குறுக்கீடு, பாலச்சந்திரன் உங்ககிட்ட ஏதோ ஒரு கேள்வி வைக்க விரும்புறாரு. ரைட்டுக்கு ஒரே ஒரு கேள்வி. திரு மணிகண்டன் அவர்களே, உங்களுடைய கருத்து சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரையும் திமுகவின் பல்லக்கு தூக்கின்னு சொல்றீங்களே, இதில் என்ன நாகரிகம் இருக்கு? இப்படித்தான் நீங்கள் பேசுவீங்கன்னா இங்கே அரசு ஊழியர் யாருமே இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவங்கள பற்றி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதையும் தவிர பாத்ரூமில் வச்சு ஒருத்தர் கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
அப்போ உடனடியாக வந்து இங்கே உள்ள யாராவது சொல்லவா, அவன் தவழ்ந்துகிட்டே போய் சசிகலா முதுகில் குத்துனாங்கன்னு சொல்லவா? இதெல்லாம் என்ன பேச்சு? இன்றைக்கி என்ன நிலைமை? அவர் வந்து ஒரு தேசிய தலைவர் கார்கே, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தேசிய தலைவர். அவர் வீட்டுக்கு தான் ராகுல் காந்தி போகிறாரு. காங்கிரஸ் சம்மந்தமாக அல்லது கூட்டணி சம்மந்தமாக முடிவுகள் எடுக்கும்போது ராகுல் காந்தி வீட்டில் நடக்கலை மீட்டிங் எல்லாம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம வந்து கொள்கையை பற்றி பேசலாம், பிரின்சிபிள்ஸை பற்றி பேசலாம். தனிப்பட்ட முறையில் இது தாக்க முடியாத, அதாவது தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய வார்த்தைகளை சொல்லாமல் இருக்குது நல்லது. அவ்வளோதான். பாயிண்ட் டேக்கன் சார். மணிகண்டன் நீங்கள் தொடருங்க. சரி, விஷயத்துக்கு வர்றேங்க. பல்லக்கு தூக்கின்னு சொன்னது அவங்களுக்கு குறைவுபடல. அவங்க எப்பயுமே திமுகவிற்கு வெண்சாமரம் வீசக்கூடியவர்கள் அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டுங்களா? அதே மாதிரி திரு கார்கேவை அன்னைக்கு எப்படி வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு உண்மையான சமநிலை மனசோடு இருந்தால் ரவீந்திரன் துரைசாமிகிட்ட கேளுங்க, சொல்லுவார். நான் விஷயத்துக்கு வர திமுக வந்து கிட்டத்தட்ட பீகாரை நினைவுபடுத்தும் ஒரு ஆட்சியை இங்கே கொடுத்துட்டு இருக்கிறது. இவ்வளோ நெகட்டிவ் அம்சங்கள் இருக்குது. திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவரானதுக்கு அப்புறம் திமுக தொடர்ந்து 2 முறை பேக் டு பேக் ஜெயிச்சது இல்லை அப்படிங்கிற அரசியல் வரலாறு ஒன்று. ரெண்டாவது, ஒரு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்தது இல்லை. இப்படிங்கிற அம்சத்துலலாம் பார்த்தீங்கன்னா உறுதியா அதிமுக 210 இடத்துல ஜெயிக்கும். பல்வேறு காரணங்களை பட்டியலிடுறீங்க. என்ன காரணத்தினால அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ அந்த நான் சொன்னது அந்த நயினார் நாகேந்திரன் சொன்னது இருக்குல்ல, ஓபிஎஸும் இபிஎஸும் கட்டாயம் மீண்டும் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அதிமுக எப்படி உள்வாங்குது? அப்படி அவர் சொன்னதா எனக்கு தெரியலைங்க. கூட்டணியில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு தான் அவர் சொன்னதா நான் அறிகிறேன். அதாவது திரு பன்னீர்செல்வமும் திரு தினகரனும் பார்த்தீங்கன்னா பாயாசத்தில் போடுற முந்திரி பருப்பு திராட்சை மாதிரி, வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நீ இல்லாமல், எதிர்த்தால் உன்னையும் எதிர்த்து. இதுதான் அதிமுகவோட. முந்திரி பருப்பும் பாதாமும் போட்டாதானே வந்து பாயாசத்துக்கு சுவையே கிடைக்கும். அதுல கூடுதல் சுவை கொடுக்கறதே வந்து அந்த பாயாசத்தை எம்பலிஷ் பண்றதே வந்து முந்திரி பருப்பும் பாதாமும் தானே. அது இல்லாதது சப்புன்னு இருக்கு. சர்க்கரையை தூக்கலா போட்டு நெய்யை கொஞ்சம் அதிகமாக ஊற்றி சர்க்கரையை கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் கார்த்திகேயன். அது இல்லாத வந்து சரி பண்ணிடலாம். அதனால ஒன்று புரிஞ்சுக்க, அவங்க ஒரு வேல்யூ எடிஷன் தான். ஒரு திரு தினகரன் அவ்வளோ பலமாக இல்லை. ரெண்டாவது, தினகரன் ஏற்கனவே பனையூர் பங்கு தந்துக்கிட்ட எல்லாம் பேசி பார்த்துட்டாரு. அவர் என்ன சொன்னாரா, அண்ணா வாங்கினே கூட்டணி வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, வர்றப்போ ஒரு 50 லட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னே இவர் ஆடி போயிட்டாரா. என்னடா அது, நாம் தான் எல்லாத்துக்கும் மீட்ரு போடுவோம், இவர் நமக்கே மீட்ரு போடுறாரு அப்படின்னு. நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, அவங்க 2 பேத்துக்கு வேறு வழி இல்லை. அவங்க இந்த கூட்டணியில் தொடரணும், இல்லை துரோக திமுகவோட போய் சேர போகிறார பன்னீர்செல்வம். ஆட்டம் க்ளோஸ். அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார், இதை தெரிஞ்சு தான் நான் அன்றைக்கே அவரை கட்சி விட்டு நீக்கினேன், இந்த துரோகத்துக்காகத்தான் நான் அன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டு அஷ்டத்வாணி மாதிரி முற்றும் எல்லாமே உணர்ந்த முனிவன் மாதிரி நான் அன்றைக்கே நீக்கினேன். ஆட்டம் க்ளோஸ் ஆகிடும். தினகரனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு ஓபிஎஸ் பேசும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவருடைய ஆதரவாளர்களோடு பேசும்பொழுது அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், அகல பாதாளத்திற்கு வந்து நம்ம இட்டு சென்றது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு பெரிய தோல்வியை அதிமுக இவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சதே இல்லை. திரு பழனிசாமியால் தான் இந்த மாதிரி ஒரு சரிவை நம்ம சந்திச்சிருக்கோம், அதை நம்ம மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருந்தார். இதெல்லாம் பேசியதற்கப்புறம் மீண்டும் ரெக்கன்சிலியேஷனுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் சொல்வது போல ஒரு கூட்டணிக்கு என்டிஏக்கு வந்தார்னு வச்சுக்கோங்க, அதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் அவரை தான் முதல்வர் வேட்பாளர்ன்றீங்க, அவரை முன்மொழிஞ்சு தானே திரு ஓபிஎஸ் பேசணும். முதல்வர் வேட்பாளராக வந்து எடப்பாடியை தவிர வேற யாரையும் ஏற்றுக்க தயார்னு சொல்லக்கூடிய டிடிவி தினகரனும் அவரை முன்மொழிஞ்சு 2 பேரும் முன்மொழிஞ்சு பேச முடியுமா? அதுக்கான சாத்தியம் இருக்கா? நான் ஒரு வாதத்துக்காக கேட்குறேன் கார்த்திகேயன், நாங்கள் வர வேண்டாங்க ஒன்று. இப்போ அவங்க வரணும்னு யாரும் வாசலை திறந்து வச்சு வாராய் மணியே வந்த மணியே வான்னு அதிமுக யாரும் காத்துக்கிட்டு இருக்குல்ல. அப்போ பிஜேபி சொல்லுறதுக்கு முன்னாடி உள்ள ஆப்ஷன் என்ன? ஒன்று திமுக இல்லை அதான் எனக்கு ஒரு நிமிஷம் கேளுங்க. திமுக கூட்டணிக்கு போய் தற்கொலை பண்ணிக்கணும், இல்லை தம்பி இவர் பனையூர் பண்ணையார் கூட்டணிக்கு போய் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கணும். இது 2 தான். திமுகவுக்கு போனீங்கன்னா அது கிட்டத்தட்ட உங்கள் அரசியல் தற்கொலை. இல்லை பனையூர் பங்கு தந்தைக்கு போய் உட்காந்துட்டு தம்பி விசையை அப்படியே எம்ஜிஆர் உருவத்தில் பார்க்குறோன்னு உனக்கு 3 முறை இந்த கட்சியோடைய முதலமைச்சராக கொடுத்து சாதாரண நிலைமையிலேருந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க தெரிய வச்ச ஒரு முன்னாள் முதலமைச்சர்னு பேரும் புகழும் கொடுத்த எல்லாத்தையும் தூக்கி எப்படி கட்சிக்கு துரோகம் பண்ணி அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எம்ஜிஆர் சமாதியில் திரும்பி படுக்கிற மாதிரி புரட்சித் தலைவி அம்மா புரண்டு படுக்கிற மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போய் திமுகவோட சேர்த்து தற்கொலை பண்ணிக்கணும். இல்லை பனையூர் பங்கு தந்தைக்கு போய் அவரை போய் வா தம்பி விசை தம்பி அப்படியே பார்த்தா நீ புரட்சித் தலைவர் மாதிரியே இருக்கிற ஒரு தொப்பி வச்சுக்கின்னு தொப்பி போடணும். இதை இந்த வேலையை செய்வாரா? போய் செய்ய சொல்லுங்க. இங்க வந்தா வாழ்வு. நீங்க தான் பனையூர் பண்ணையார்னு சொல்றீங்க. ஆனா பாஜக வந்து விஜய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து தனியா போறது திமுகவை தான் பலப்படுத்தும், இந்த கூட்டணிக்கு வரணும்னு தான் பாஜக கூப்பிட்டு இருக்கு. நீங்க தான் அவரை பனையூர் பண்ணையாரு பங்கு சந்தைன்னு சொல்றீங்க.
கார்த்திகேயன், நான் இந்த விஜய் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன். அதை மறுபடியும் நம்ம சன் நியூஸில் பல முறை சொல்லியிருக்கேன். விஜய் ஒருபோதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரமாட்டார். பாஜக இல்லாவிட்டாலும் வரமாட்டார். நம்ம அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமிக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணாமலை என்ன நோக்கத்தில் தலைவராக இருக்கிறப்ப செயல்பட்டாரா, அதிமுகவை அழிக்கணும், பழனிசாமியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் விஜய். அவருடைய நோக்கம் அதிமுகவை அழித்து பழனிசாமியை ஒழித்து அதன் மூலமாக இந்த தேர்தலில் 2வது இடத்துக்கு வரணும். அடுத்த தேர்தலில் நாமளா இல்லை உதயா அப்படின்னு பார்த்துக்கலாங்கிறது தான். அதனால் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார். அவர் வர வேண்டிய அவசியமும் இல்லை. வந்தால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு இழப்பு தான். தனியாக அவர் நிற்கிறப்ப சிறுபான்மையினர் ஓட்டையும் பட்டியலின மக்கள் ஓட்டையும் பிரிக்கிறதுங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதுன்னு சொல்லப்படுற இந்த கூட்டணிக்கு பெருத்த லாபம். விஜய்க்கு இங்கே யாரும் எதிர்பார்க்கல தம்பி. போய் தனியாக நின்று கூட்டணி கூப்பிட்டு பாருங்க. ஜனதா விமுக்தா பெரமுன ஆணையமாக இலங்கையிலேருந்து வரலாம். நேபாள் காங்கிரஸ், மலேசியன் இந்தியன் காங்கிரஸ்லாம் விஜய் பக்கம் சேரலாம். ஒன்று சொல்லிடுறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படியே போகிற போக்கில் கடந்துட்டு போனார் நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர். காங்கிரஸ் ஒருவேளை பனையூர் பங்கு தந்தை பக்கம் போனால் திமுகவிற்கு 3வது இடம், இல்லை காங்கிரஸ் அறிவாலயத்து கூடியே இருந்து பஜனை பாடினால் 2வது இடம் நிச்சயம். ஜெயிக்க போவது பழனிசாமி. தொடர்ந்து பேசுவோம் மணிகண்டன். திரு பாலமுருகன், அதாவது விஜய் இந்த என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு விஷயம். இன்னொன்று, அவர்கள் எங்களுக்கு ஒரு வேல்யூ எடிஷன் தான், ஒரு முந்திரி பாதாம் பருப்பு பாயாசில் போடுற மாதிரி தான் ஓபிஎஸும் டிடிவியும், அவர்கள் எங்களுக்கான தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல பெரிய கட்சி வரும்னாரு, இப்போ ஒரு நல்ல கட்சி கூட்டணிக்கு வரும்னு இப்போ அடுத்தது சொல்கிறாரு, கூட்டணியை பலப்படுத்துவோம்னு சொல்கிறாரு. ஆனால் இதுவரை கடந்த 6 மாதத்தில் ஏப்ரலில் உறுதியான கூட்டணி பாஜகவோடு இன்று வரை கூடுதலாக எந்த ஒரு கட்சியும் சேரல. இருந்த 2 பேர் பிரிந்து போனதை தாண்டி யாரும் வரல. உங்களுடைய பார்வை திரு பாலமுருகன்? ஒரு விஷயம், ஒரு மணிகண்டன் அவருடைய பேச்சை நான் கேட்டேன். தொடர்ந்து ஒரு வசை மாறி பொழிவதையும் அவதூறு பேசுவதையும் வழக்கமாக கொண்ட ஒரு பேச்சாளராக எனக்கு தெரிகிறாரு. பொய்யை நிறையா பேசுகிறாரு. ஏற்கனவே ஐயா பாலச்சந்திர ஐயா குறுக்கிட்டார். இதனால் நான் ஒன்று சொல்ல வருது, ரொம்ப தவறான தகவல்களை ரொம்ப சாதாரணமாக சரளமாக சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கார். உதாரணமாக அவர் சொன்னார், என்ஐஏ பில்லை திமுக ஆதரிச்சது அப்படின்னாரு. இது ரொம்ப அபத்தமான ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. 2019 ஆகஸ்டில் அதிமுக தான் அந்த என்ஐஏ பில் ஆரம்பிச்சது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் என்ஐஏ உள்ளே வந்தால் தன்னுடைய சட்டம் ஒழுங்கில் அவர்கள் தலையீடு செய்வது வரும், தன்னுடைய காவல்துறையினுடைய அதிகாரம் போகும் என்று ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்காத ஒரு பில்லை, அதை தலையாட்டி பொம்மைன்னு ஒரு வசை மாறி பொழிஞ்சார். அது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் நடந்ததாக நான் கருதுகிறேன். அவர் தன்னைத்தானே கண்ணாடியில் முன்னாடி நின்று பார்த்தால் பல விஷயங்கள் தெரியும் என்று நான் கருதுகிறேன். ரொம்ப அந்த ஆட்சியில் பல விஷயங்கள் நடந்தது. அப்போ ஒரு பொய்யை கட்டமைத்து கொண்டு போவது என்பது சரியில்லை. ரெண்டாவது இதே அவருடைய கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் விஜய் தன் கட்சிக்கு வருவார் என்று சொல்லி அவருடைய கூட்டத்தில் யாரோ அந்த பதாகைகளை ஆட்டுவதைப் போல, திமுகவினுடைய பதாகைகள் ஆட்டுவதைப் போல மகிழ்ச்சியால் அவர் சந்தோஷமாக பேசிய காணொளி எல்லாம் தமிழ் மக்கள் கண்டார்கள். எனவே அவர்கள் விஜய் தன் கட்சிக்கு வர வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். அதில் வருவதில் விஜய்க்கு ஏதோ சிரமங்கள் இருக்கின்ற காரணத்தினால அது போயிட்டுருக்கு. ஆனால் தேர்தல் என்பதை ரொம்ப எளிமையாக இப்படி பார்க்கக்கூடாது என்பது நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களை இழிவுபடுத்துவது, ஒட்டுமொத்த பொதுமக்களை இழிவுபடுத்துவது அல்லது எதிர்க்கட்சி தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுவதெல்லாம் என்ன வகையான சொல்லாடல் என்று தெரியல. நேர்மையான சொல்லாடல்களை பேசி அரசியல் செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. ரொம்ப தவறாக ஒரு வாதம் வைப்பதாக நான் கருதுகிறேன். கொச்சைப்படுத்துவதும் ஒருவரை தாழ்த்துவதும் என்பது அரசியலாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஏறக்குறைய நடந்து வருகின்ற அரசியல்களை நாம் கவனிப்பாக பார்க்க வேண்டும். 2 விஷயங்கள் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு கட்சி ஒரு ஆட்சியிலிருந்து அப்புறமாக படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சியின் மீது வெகுஜன மக்களுக்கு வெறுப்பு இருக்க வேண்டும், அல்லது அந்த கட்சி மாற்ற வேண்டும் என்கின்ற உள்ள கிடக்கை இருக்க வேண்டும். அதற்கான அக மற்றும் புற சூழல்கள் ஒரு கட்சிக்கு இருக்க வேண்டும். அது போன்ற ஒரு சூழல்கள் இப்பொழுது இருக்கிறதா என்றால் எனக்கு தெரிந்து அப்படி ஒன்றும் இல்லை. சில பேர் நம்பிக்கொண்டு இருக்கலாம், அப்படி இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கலாம். ரெண்டாவது இன்னொரு கட்சியினுடைய விஷயங்களை, அவர்கள் செய்கின்ற தவறுகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சொல்லி காட்டி அதை வாக்குகளாக மாற்றுகின்ற ஒரு எதிர்க்கட்சி என்று ஒன்று இருந்தால் அது தன்னுடைய பலத்தின் மூலமாக மக்களிடம் போய் அது வாக்குகளை பெற்று அது தன்னை பலசாலியாக மாற்றி ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அது போன்ற ஒரு எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா என்றால் அப்படியும் இல்லை. எதை வைத்துக்கொண்டு இப்படி இவர்கள் ஒரு மிகப்பெரிய தேர்தலில் வெற்றி பெற்று விட்டதை போன்ற ஒரு ஒரு நம்பிக்கையில் பேசுகிறார்கள்? திரு பாலமுருகன் 170 தொகுதிகளுக்கு மேல சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. போகும் இடங்கள்லாம் வந்து ஆளும் திமுக அரசிற்கு எதிரான தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. அந்த கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அதே போல வலுவாக திமுகக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அவர்களும் வந்து வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி, அதிக காலம் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அப்போ அவர்கள் ஏன் அவர்களால் வந்து இந்த மக்கள்கிட்ட போய் அவர்களுடைய வாதத்தை முன்னெடுக்க முடியலை, வென்றெடுக்க முடியாது, மக்களுடைய இமேஜினேஷனை வென்றெடுக்க முடியாது, அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்ற சந்தேகத்தை ஏன் எழுப்புகிறீர்கள்? அதிமுகவை பொறுத்தளவு அது ஒரு எதிர்க்கட்சியாக கொள்கை ரீதியாக செயல்பாடுகளில் மக்களின் நலன், தமிழக மக்களுடைய உரிமைக்கான நின்று போராடிய வரலாறு என்பது கடந்த 5 ஆண்டுகளில் இல்லை என்று நான் பார்க்கிறேன். அது அப்படி இல்லை. அது கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொங்கு சதை போல இருந்தது. அது சொல்லுகின்ற எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொண்டது. அதனுடைய கொள்கை என்று அதற்கு எதுவும் இல்லை. ஒன்றிய அரசு எந்த கொள்கையை சொல்கிறதோ அந்த கொள்கை தான் தன்னுடைய கொள்கை என்று அது நின்றது. தனக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு நிலைப்பாடு இல்லை. அதற்கு குறைந்தபட்ச மாநில உரிமைகளுக்காக அது குரல் கொடுத்திருக்க வேண்டும். மாநில உரிமைகளுக்காக, மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பல்வேறு சட்டங்கள் பாராளுமன்றத்தில் வந்த பொழுது அது போன்ற எந்த வகையான வேலைகளையும் செய்யவில்லை. தமிழகத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட பொழுது, தமிழகத்தினுடைய பல்வேறு ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்ட பொழுது, குறிப்பாக ஒன்றிய அரசால் பறிக்கப்பட்ட பொழுது அதற்கெதிராக நின்று குரல் கொடுக்கின்ற வேலையும் அது செய்யவில்லை. ஆக அதனுடைய கொள்கை நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் அது எப்படி 5 ஆண்டுகளில் எப்படி இருந்தது, ஒரு ஆக்கப்பூர்வமான மாநில உரிமைகளை பெற்றுத்தருகின்ற ஒரு எதிர்க்கட்சியாக அதனுடைய பணி இருக்கவே இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். தேர்தல் கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்ற ஒரு டிஸ்டிங்ஷனை டிரா பண்றாரு. கூட்டணி வேறு கொள்கை வேறு. கூட்டணி இருக்க முடியுமா உலகத்துல? இதே கருத்தை தான் விஜய் சொல்கிறார். அரசியல் எதிரி வேறு, கொள்கை எதிரி வேறு. கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாக இருக்க முடியும். எப்படி மாறுபட்டு இருக்க முடியும்? இப்படி 2 விஷயங்கள் எப்படி இருக்க முடியும்? இதை இப்படி கற்பனை செய்து பார்ப்பதே, இதை ஒரு அர்த்தப்படுத்துவதே, பொதுவெளியில் இதை சொல்வதே ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம்னு பார்க்குறேன். உன்னுடைய கொள்கை எதிரி இல்லாத ஒருவரை நீ அரசியல் நண்பனாக நீ எப்படி வைத்துக்கொள்ள முடியும்? கொள்கையில் உனக்கு எதிரியாக இருந்தானா அவன் உன்னுடைய எதிரியாக இருக்க முடியும். திரு மணிகண்டன் ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறார். ஒரு மணிகண்டன் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி வைக்கிறார். சொல்லுங்க மணிகண்டன், சுருக்கமா. நான் திரு பாலமுருகன் அவர்கள்ட்ட கேட்குறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாநில உரிமையை மீட்கிறோன்னு இந்த அந்து போன அரதப்பளசான ரீலை ஓட்டுவீங்க? காவிரியை மீட்டிங்களா, இல்ல கச்சத்தீவை மீட்டிங்களா, இல்ல முல்லை பெரியாறு உரிமையை மீட்டு எடுத்தீங்களா? தமிழ்நாட்டுக்காக மன்மோகன் சிங், வாஜ்பாய், மன்மோகன் சிங் 2 சார் இருங்க சார், மன்மோகன் சிங் 1, மன்மோகன் சிங் 2, வாஜ்பாய், அதுக்கு மேல பேரோடையும் மந்திரி சபையில உட்காந்துட்டு மந்திரி சபையில அனுபவிச்சுட்டு எந்த மாநில உரிமை திமுக மீட்டு கொடுத்துச்சு? எத்தனை நாள் இந்த ரீல ஓட்டுவீங்க? சரி, மாநில உரிமை ஒரு பொருட்டு இல்ல, இப்பெல்லாம் இன்னும் அது அதெல்லாம் பேசக்கூடாதுன்றீங்க, மக்கள் பாத்துக்குவாங்க. திரு பாலமுருகன், பேச வேண்டிய அவசியம் இல்லை சார். இந்த மாதிரியான வசை இல்ல, இந்த மாதிரி பேசுவது என்பதுதான் ரொம்ப சாதாரணமா. சொல்லுங்க, மாநில உரிமை, மாநில உரிமை, ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இருக்குல்ல, என்ன மாநில உரிமை மீட்டிங்க? எந்த அடக்கடையில் இருந்தது மாநில உரிமை சார்? உங்க மாதிரி அதாவது நீங்க ஒரு அதிமுகவினுடைய சொல்லுங்க, சொல்லுங்க, விவாதம் சொல்லுங்க. எந்த மாநில உரிமை மீட்டிங்க? அவர் பேசிட்டோம், அவர் சொல்றாரு, அவர் பதில் சொல்றாரு. மணிகண்டன் அவர் பதில் சொல்றாரு, கேளுங்க, அவர் சொல்றத கேளுங்க. மொழி பிரச்சனை தீர்த்தீங்க, கல்வியை மாநில பட்டியலில் கொண்டாந்தீங்களா? மணிகண்டன் அதான் அவர் சொல்றாரு, சொல்றத கேளுங்க, கேட்டுட்டு பேசுங்க. தமிழா இன உணர்வுக்குள் சோற்றால் அடித்து பிண்டமே, இந்த கதையை எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க தமிழ்நாட்டில்? திரு பாலமுருகன், இதை நான் சொன்னா இப்போ இதை நான் பேசுனா அது இனவொரு கொள் அப்படின்னு நான் இப்போ பேசுனா சும்மா கட்டளை என் மேலே திணிக்க 60 வருஷமா 50 வருஷமா பேசுறேன். வடக்கு வாழுது தெற்கு தமிழா இனவொரு கொள். இல்ல நீங்க 2 பேர் மட்டும் விவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது, இன்னும் 2 பேர் இருக்காங்க. திரு பாலமுருகன் உங்களோட கருத்தை முடிச்சிருங்க, நான் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போகணும். நான் சொல்லாத கருத்துக்களை அவர் பேசக்கூடாது. அவருக்கு 1000 கருத்துக்கள் இருக்கலாம். நான் சொல்வது என்பது ஒரு ஜனநாயக சமூகத்தில் மாநிலங்களினுடைய உரிமைகளுக்காக மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பல்வேறு காலகட்டங்களில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு எதிர்க்கட்சியாக நின்று செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிவிட்டது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொங்கு சதையாக அது இருந்தது என்று நான் பார்க்கிறேன். எனவே அது தேர்தலில் போய் ஒரு மாற்று அரசியலை திமுகவுக்கு எதிராக நின்று அது வெற்றி பெற முடியாது என்பதைத்தான் என்னுடைய கருத்து. பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். திரு பிரியன், அதாவது கொள்கையிலிருந்து நழுவி போய் பாஜகவினுடைய தொங்கு சதையாக அதிமுக மாறிவிட்டது என்று ஒரு விஷயம் சொல்றார். இன்னொன்று, விஜய் வந்து தேவையில்லை என்று ஆரம்பம் முதலே சொல்லிட்டு இருக்கா. அவர் வரமாட்டார், எங்களுக்கு கூட்டணிக்கு என்டிஏக்கெல்லாம் வரமாட்டார். அவர் வந்து அதிமுகவை அழிப்பதுதான், இல்லை அதிமுகவினுடைய வாக்குகளை வந்து ஃபாலோ பண்றது தான் அவருடைய அஜெண்டா அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் மணிகண்டன் சொல்கிறார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் எங்களுக்கு வேணும்னாலும் பாயாசத்தில் போடுற முந்திரி பருப்பு மாதிரி, அது இல்லாமலும் எங்களால் வந்து சுவையை கொடுக்க முடியும், வெற்றி பெற முடியும்ன்றது சொல்றாரு. இல்லை, அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள அந்த உறவுன்றது பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா மறைந்து போன பிறகு அதிமுகவில் நடந்த பலவிதமான குழப்பங்களுக்கும் அல்லது அந்த அங்கே நடந்த விஷயங்களுக்கும் பெரும்பாலும் வந்து பாஜக தான் பின்னாடி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சமீபத்தில் வந்து எடப்பாடியே சொன்னார், அந்த 4.5 வருட காலம் வந்து பாஜக எங்கள் ஆட்சிக்கு உதவியதற்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம் அப்படின்னு எடப்பாடியே சொல்லியிருக்கார். அதனால் பாஜக என்ன கோடு போட்டாங்களோ அதில் இவங்க ரோடு போட்டுன்னு போயிருந்தாங்க அதிமுகன்றதான் உண்மையான விஷயம். காரணம் வந்து அந்த ஆட்சியை வந்து 4.5 வருட காலம் கடத்த வேண்டிய ஒரு அவசியம் எடப்பாடிக்கு இருந்ததுனால அவங்க அந்த மாதிரி நிலையில் இருந்தாங்க. ரெண்டாவது, அதிமுகவில் சசிகலா குடும்பம் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்று பாஜக நினைத்தால் அதற்கேற்ற மாதிரியான ஒரு பிளே அவங்க பண்ணினாங்க. ஓபிஎஸ்ஸை தூண்டி விட்டாங்க, கடைசியில் இரட்டை தலைமையெல்லாம் கொண்டு வந்தாங்க, துணை முதல்வரெல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட தினகரனை ஜெயிலுக்கு அமிச்சாங்க. எல்லாமே வந்து சசிகலா ஃபேமிலி உள்ளே வரக்கூடாதுன்னு பாஜக பண்ண வேலை தான் அதிமுகக்குள்ளே. அது எடப்பாடி வந்து அதுக்கு அவருக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. அதனால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள உறவு என்பது அவங்களுக்குள்ள சாஃப்டான ஒரு உறவு எப்போதுமே இருந்து தான் இருக்குது. விலகி இருந்தபோது கூட அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்த மாதிரி மக்கள் கருதியால் தான் மைனாரிட்டி ஓட்டு அவர் கிடைக்கல பார்லிமெண்ட்டில் இருந்த போது. அதுதான் அடிப்படையான விஷயம். விழலை 24 அவருக்கு ஓட்டு விழலை, மைனாரிட்டி ஓட்டு. பாஜக ஓட்டு வெளில வந்தார்ல, ஏன் விழலை? அவர் இன்னும் ஒரு அண்டர் கரண்ட்டாக வந்து பாஜகவோட அவங்களுக்கு ஒரு உறவு இருக்குன்னு தான் மக்களுடைய பார்வை அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா அது அவங்க மறுக்கலாம். இன்னைக்கு நயினார் பேசுறது இருக்கு, ஓபிஎஸும் டிடிவியும் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கட்டாயம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்வது. திரு மணிகண்டன் வந்து அது கூட்டணிக்கு வருவது தான், கட்சின்னு இல்லை, கட்சியில மீண்டும் சேர்ப்பது பத்தி இல்லை, கூட்டணிக்கு வருவதை பத்தி தான் அவர் பேசுறாருன்னு சொல்றாரு. ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்பு தான் எடப்பாடி அகல பாதாளத்துக்கு கொண்டு போனாருன்னு சொல்லி அதிமுகவை கொண்டு போனாருன்னு ஓபிஎஸ் வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி குறித்து கடுமையான விமர்சனத்தை வச்சார். இதற்கப்புறம் வந்து அவங்களால சேர்ந்து டிராவல் பண்ண முடியுமா? இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை எப்படியாவது வந்து நம்ம கூட்டணிக்கு வந்துருங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு பாஜக தலைவர்கள், திரு நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இல்லை தமிழிசை சவுந்தரராகட்டும், தொடர்ந்து அழைப்பு விடுக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக விஜய் மீதான விமர்சனத்தை வந்து கூர்மைப்படுத்த தொடங்கி இருக்கிறது. இது எப்படி வந்து இது மியூச்சுவலா கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியுமா இவங்களால? அந்த கூட்டணி அப்படி ஒன்று நடக்குமா? விஜய் வர்றதுக்கான சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு மணிகண்டன் சொல்லிட்டாரு. அதாவது வந்து இதுக்கெல்லாம் அடிப்படை வந்து நயினார் நாகேந்திரன் வந்து இன்னைக்கு வந்து தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கணும்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து பாஜகவுடைய விஷயம்தான். அது அதாவது அதிமுக பலவீனமாக இருக்குது, பாஜகவுக்கு இங்கே எதிர்மறை ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க 2 பேரை நம்பி யாரும் கூட்டணிக்கு போக விரும்பலை. தேமுதிகவோ தினகரனோ ஓபிஎஸ்ஸோ இவங்க யாருமே வந்து அந்த சைடு போகிறதுக்கான விஷயத்தை எதுவும் கையில் எடுக்கலை. அவங்க பல விதங்களில் தூண்டில் போட்டு பார்க்குறாங்க. இவங்க வந்து இன்னும் தங்களோட டிமாண்டை ஏற்றிகிட்டே இருக்காங்களே தவிர போக மாட்டேன்றாங்கன்றதான் அடிப்படையான விஷயமா நம்ம பார்க்குறோம். திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்களுடைய கருத்து? அதாவது பிரியனோட இதில் இருந்து நான் வர்றேன். 2024 மக்களவைத் தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரஸும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள், அவங்க வந்து மாநில உரிமைக்கு எதிரானவங்க, மாநில நலனை காக்கல, தேசிய கட்சிகள் 2 வரையும் விமர்சித்து நாங்கள் பிரதமரை முடிவு பண்ணுவோம், நவீன் பட்நாயக்கு ஜெகன் ரெட்டி மாதிரி நாங்கள் தான் பிரதமரை முடிவு பண்ணுவோன்னு அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் களத்தில் நின்னார். அதே ஒரு நம்பிக்கையில் தான் இப்பவும் நிற்கிறாரு. அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் அந்த நம்பிக்கையில் தான் பேசுவாங்க. என் தம்பி சில மணிகண்டனும் அதே நம்பிக்கையில் பேசுகிறாரு. அது பாஜகவோட சேர்ந்து அந்த நம்பிக்கையில் பேசுகிறாரு. ஓகே, பாஜகவோட அந்த நம்பிக்கையை பேசும்போது தான் ஏன் பாஜகவுக்குள்ளே வந்தார். மக்களவைத் தேர்தலிலே பாஜக மைனஸு தேவையில்லைன்னு சொன்னவர், மோடி பிரதமருங்கிறதுலே மைனஸ்ன்னு செங்கோட்டையன், சிவி சண்முகம், ஜெயக்குமார் இவங்களெல்லாம் வச்சு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்காதுன்னு சொன்னவர், ஏன் சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக தேசிய கட்சிகளுக்கு
பாராளுமன்றத்தில் ஒரு வேல்யூ இருக்கும், இந்திரா காந்தி அம்மையாருக்கு, ராஜீவ் காந்திக்கு. சட்டமன்றத்தில் அந்த வேல்யூ குறைவாக தான் இருக்குங்கிறது ஒரு பார்வை. மோடிக்குள்ள வேல்யூ சட்டமன்றத்தில் இருக்காதுங்கிறது தான் தெளிவான டேட்டாவும் நமக்கு அதை சொல்லுது. அப்படி இருந்தபோதும் அவர் ஏன் சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே வந்தாருன்னா 2வது இடத்தை தக்க வைக்கிறது தான் அவரோட நோக்கம். அதில் அவர் வெற்றி பெற்றுட்டார். அண்ணாமலையை தலைவர் போஸ்ட்லேருந்து தூக்கி விட்டது அவருக்கு பெரிய வெற்றி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ணாமலை இழப்பு வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தையை சொல்லி 18 விழுக்காடு எடுத்து காட்டின அவரை இழந்தது அந்த கட்சிக்கு இழப்பு தாங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து. இன்னைக்கு ஒரு புதிய கண்டென்டர் உள்ள வந்துட்டாரு 2வது இடத்துக்கு. விஜய்னு ஒருத்தர், நானும் வர்றேன்னு ஒருத்தர் வர்றாரு. இப்போ நீங்க சொன்னது போல பிஎம் இதுக்கே வந்து எடப்பாடி அவர் மோடி அவர்களை வந்து போக வேண்டாம் அப்படின்னு வெளியில் வந்துட்டு நீங்கள் சொன்னது போல் இப்போ ஏன் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அது பாஜக ஒரு அணி அமைக்க சக்தி படைச்ச கட்சிங்கிறல தான் வராரு. இப்போ என்ன ஆயிட்டுன்னா அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜகவை ஏன் அமித்ஷாவையே அவுட்விட் பண்ணிட்டாருன்னு எடுத்துக்கலாம். அசான் டேட் 20 விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணாமல் அண்ணாமலையை நீக்கி விட்ட அமித்ஷாவையே அவுட்விட் பண்ணிட்டாருன்னு தான் இப்போ எடுத்துக்கணும். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதவை அடைச்சது மோடி, எடப்பாடி இல்லை. அது மோடி தான். அண்ணாமலை வந்து அவங்கள ரீட்டைன் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க தானே திருப்பி கூப்பிடுறாங்க. நயினார் சொல்றாரு வாங்க வாங்க. எஸ், அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நயினார் கூப்பிடுறாரு. இது என்னன்னா அவசரப்பட்டு எடப்பாடி எப்படிப்பட்டவர், மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு தெரியாமல் பார்கெனிங்கில் ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக இருப்பார். மற்றவங்க சொல்கிற அந்த கருத்தை நான் எடப்பாடி கிட்ட அந்த குற்றச்சாட்டை சொல்லலை. 5 சீட்டு தான் பாஜக கொடுத்தாரு, தென்சென்னை கிடையாது, தூத்துக்குடி போங்கன்ட்டாரு. 20 சீட்டு தான் கொடுத்தாரு. 2 முறை 6 எம்பிக்கு மேலே தர முடியாதுன்னு தான் கூட்டணி பிரிஞ்சுது. இப்பவும் அவர் வந்து பிஜேபியை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம், டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை பிஜேபி கொடுத்துடலாம். பிஜேபி ஈஸியாக டேக்கிள் பண்ணக்கூடியவர் அப்போ வேண்டாம் இப்போ பரவாயில்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறவர் ஏன் அவரால் வந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியல? அதுக்கு மேலே யாரும் வரல. இப்போ விஜயை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்து அவரும் வரமாட்டாருன்னு வந்து அந்த பாயிண்ட் சொல்றாரு. அந்த பாயிண்டை பிரியன் டச் பண்ணாரு. இது எடப்பாடியே சொன்ன பாயிண்ட் தான். பிஜேபி இருந்தால் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு வராதுங்கிறத ராமதாஸ் ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாப்புல தேமுதிகவுக்கு அந்த எண்ணம் இருக்குது. அது அவங்களுக்கு அந்த ஒரு இந்த ஓட்டுக்கு தக்கன ஓட்டு காம்பன்சேட் ஆகாதுன்னு வெளியே காத்துக்கூடிய கட்சிகள் அதில் நிற்க தான் செய்கிறாங்க. அந்த கட்சிகளில் கூட இப்போ பாமக டாக்டர் ராமதாஸ் பாஜக இல்லாத எடப்பாடி டீல் பண்ணக்கூடிய அதிமுகவுக்கு தயார். இதை நான் சொல்கிறது உண்மை. அதனால தான் வந்து ஸ்ரீகாந்தி வந்து RSS பாஜக கைக்கூலிகள்னு அன்புமணியை சொன்னார். எஸ், அப்போ இன்னைக்கு அது நிலவரம் முடிகிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார். 48 விழுக்காடு வருவாருன்னா 47 விழுக்காடு வந்துட்டார். இப்பவும் ஒரு காம்பினேஷன் கமிஷனில் இன்டாக்டாக இருந்து 45 விழுக்காடு வருவாங்கன்னு நான் என்னோட கணிப்பாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஆனால் நீங்கள் ஒரு புது குண்டை தூக்கி போடுறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ராமதாஸ் வந்து பாஜக இல்லாத எடப்பாடியோட போகிறதுக்கு தயார்னா அதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? இதுக்கு மேலே பிஜேபியை கழட்டி விட்டு போகிறதுக்கலாம். பிஜேபியை கழட்டி விட்டு போகிறதுக்கு இல்லை, அவரு அந்த கூட்டணி டீலிங்கை டைரக்டாக ராமதாஸ் கிட்ட பண்ணுவார். பாஜகவே யாருக்கிட்டையும் கூட்டணியை டீல் பண்ண முடியல. ராமதாஸ் இவர் எடப்பாடி 20 விழுக்காடு எடுத்தவர், டிஸ்டன்ஸில் இருந்தாலும் 20 விழுக்காடு எடுத்த அவர் தான் கூட்டணி டீலிங்க பண்ணுவார். இது ராமதாஸ் மட்டும் அப்படியா இல்லை மித்தவங்களுமா? மற்றவங்களுக்கும் தேமுதிக பொறுத்தளவிலும் அவங்க கூட்டணி இருக்காங்க. தேமுதிக அவர் தான் டீல் பண்ணக்குள்ள வாய்ப்பு இருக்குது. பிஜேபி அந்த இடத்துக்குள்ள அவங்கள நம்பி இருந்த ஓபிஎஸ்சியும் டிடிவியும் மோடி விரட்டி விட்டுட்டாரு. உண்மை, கண்ணெதிராக நம்ம மோடி வரும்போது அவங்களை சந்திக்க கூட முடியல. ஸோ இந்த சூழ்நிலையில் மீண்டும் புதிய எடப்பாடி கையில் கொடுத்துட்டோம், அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு அவர் தர்ற சீட்டை தான் வாங்கிட்டு போகணுங்கிற பரிதவிப்பில் நம்ம கூட ஆள் இருக்காங்கிறதுக்காக ஓபிஎஸ்சியும் டிடிவியும் மீண்டும் அமித்ஷா கூப்பிட்டு பேசுகிறாரு. இவங்களுக்குள்ள உள்ள இந்த இஷ்யூ என்னை பொறுத்தளவில் பாஜக இதில் பார்கெயின் பண்ணி அச்சீவ் பண்ணுன்னு நினைக்கிறேன். மணிகண்டன் பாஜக ஒன்றுமே இல்லை, எடப்பாடி அச்சீவ் பண்ணுன்னு நினைக்கக்கூடியவர். பட் இந்த இடத்துக்குள்ள பாஜக புடியை விட்டுக்கிட்டு இப்போ பரிதவிச்சுட்டு இருக்கிற காட்சியை தான் நான் பார்க்குறேன். இல்லை அவ்வளோ பண்ணக்கூடியவர் எதனால் வந்து இன்னும் கட்சிகளை வந்து பாஜக இருக்கிறதுனால நம்பிக்கையை கடத்த முடியலையா? இன்னும் உண்மையிலே இந்த 2026 சவால்னா இந்த கூட்டணியை கட்டமைக்கிறதுல சவால். பெரிய கட்சினாரு, அப்புறம் நல்ல கட்சின்னு இப்போ சொல்கிறாரு. ஆனா வர்ற மாதிரி யாரும் வரலையே. அவருக்கு அன்புமணி சாதகமா இருக்காரு, அவருக்கு ஆன்டி டிஎம்கேல ஸ்ட்ராங்கா ஃபர்மா இருக்காரு. அவரு ஆன்டி டிஎம்கே மட்டுமே இஷ்யூ இல்ல, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு கிடையாது. அதனால அதிமுக வாக்கு அன்புமணி வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன சொல்றேன். அன்புமணி ஆன்டி டிஎம்கேல தெளிவா இருக்கிறாரு. அவரு எடப்பாடியை கூட கூட்டணி வைக்கணும், கோகரண்டா இருக்கும்னு நினைக்கிறாரு. பட் எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா அன்புமணி
வன்னியர் சக்தியாக நிலை பெற்றிருப்பார். ராமதாஸ் நிலை பெற மாட்டார். நமக்கு அந்த பெல்ட்டுக்குள்ள ராமதாஸ் போதும்னு எக்ஸசிவாக ஆன்டி டிஎம்கே பண்ணக்கூடிய அன்புமணியை மார்ஜினைஸ் பண்ணி கூட அவர் டீல் பண்ணலாம். ஸோ எடப்பாடி இதுவரை கூட்டணியில் டீல் பண்ணதுலலாம் சமர்த்தராக தான் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் என்ன, அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப குறைவுங்கிறது நிரூபணமாக இருக்குது தோல்விகளால் எடப்பாடி பழனிசாமிக்கு. இன்னொன்று பாஜக இருக்கிறதும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்கு பாதிப்புன்னு தேமுதிக நினைக்கிறாங்க. அடுத்து 10.5 இடஒதுக்கீட்டை அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பண்ணினது தப்புன்னு நாம சொன்னோம், தேமுதிகவும் சொன்னோம். அப்போ இங்கே வந்தால் ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகமும் தேமுதிகவுக்கு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற சூழ்நிலை அந்த அணி இன்டாக்டாக இருக்குது. இங்கே வெற்றிக்கு என்ன வாய்ப்பு, பாஜகவுக்கு மைனஸ் இருக்குன்னு பல சூழ்நிலை, அதனால தான் நிறைய பேர் முடிவெடுக்காம இன்னும் காலம் தாழ்த்திட்டே நீங்க சொன்ன மாதிரி ஃப்ளூயிடாக இருக்குது. சரி, திரு பிரியன் இணைப்பு வந்து துண்டிச்சிருச்சு. இப்போ சொல்லுங்க சார். அதாவது வந்து நீங்கள் ஏற்கனவே பல கேள்விகள் கேட்டீங்க. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாமக அன்புமணி வந்து பாஜக சைடு இருப்பார்ன்ற ஒரு விஷயம் பொதுவாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் பாமக ஓட் பேங்க்கில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு இருக்குல்ல, அது இந்த வாட்டி அதிமுகவை வந்து சேலம் தருமபுரி பகுதியில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சவுத்துலேயும் பிரச்சனை அதிமுகவுக்கு, டெல்டாலேயும் பிரச்சனை அதிமுகவுக்கு, வன்னியர்கள் இருக்கிற இடத்துல அங்கேயும் சேலம் தருமபுரியிலையும் எடப்பாடிக்கு பிரச்சனை வருகிறது. ஆக்சுவலாக இந்த பலவீனங்கள்லாம் உணர்ந்து தான் வந்து பாஜக வந்து கூட்டணியை வந்து இது பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பலப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தினகரன் ஓபிஎஸ்லாம் வந்து ரொம்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வாட்டி எடப்பாடி எந்த விதத்திலும் அரசியல் ரீதியாக பலம் பெறக்கூடாது, அவரை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் வந்து அங்கே தினகரன் சைடு போகிறதுக்கான முயற்சிகள் இறங்குறாங்க. அது கதவை விஜய் கதவை மூடிட்டாரா திறந்திருக்காரா தெரியாது, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது இல்ல அங்கதான் அதனாலதான் பாஜக எப்படியாவது விஜய வந்து உள்ளெல்லாம் வராத ஒரு சூழல் இருந்தால், இந்த பலவீனங்கள் தொடர்ந்துட்டே இருந்தால் அது ஈடுகட்டுறதுக்கு தான் எப்படியாவது விஜயை உள்ள வளைச்சு போட்டுறணும்னு இன்னும் கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா நேற்று முந்தா நாள் தான் 2 நாள் தொடர்ந்து 9 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு, சிபிஐ விசாரணை திரு புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனாவுக்கும். அடுத்து விஜயை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதனால தான் எப்படியாவது வளைச்சு போட்டுற முடியும், அதை ஈடுகட்ட முடியும் நம்புறாங்களா பாஜக? இல்லை, அதான் ஆதவர்ஜுனா பேசும்போது ஒன்று சொன்னார், நாங்கள் செமிஃபைனல்ஸில் வந்து அதிமுகவை தோக்கடிச்சிட்டோம்னு சொன்னார். நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம், செமிஃபைனல்ஸில் அதிமுகவை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னார். ஸோ எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி, நாங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் அதிமுகவை டிஸ்லாட்ஜ் பண்ணுறதுல தான் அவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்து அதிமுக ஆதரவு ஓட்டுகளை எடுக்கிறது, அதே சமயம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும் அதிமுக பிடுங்கிறதுன்ற விஷயங்கள் தான் அவங்க இருக்காங்க. அதில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பாஜக என்ன பண்ணுறாங்க, சிபிஐ என்கொயரியை வந்து பயன்படுத்த நினைக்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அதில் வந்து ஒர்க் அவுட் ஆவாங்கன்னு தெரியாது. அது அவங்க 2 விஷயம்தான். சிபிஐயை பொறுத்த மட்டும் விஜயோடைய பாயிண்ட் என்னவா இருக்குது, பாஜக ஆர்எஸ்எஸோட கைப்பாவை சிபிஐ, அதான் விஜயோடைய பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் வரும்போது அவர் எதிர்பார்க்குற மாதிரியே சிபிஐ வந்து அந்த விதத்தில் வந்து நடவடிக்கை. எதுக்காக டெல்லி கூப்பிட்றாங்க, கரூரில் 10 மணி நேரம் விசாரிச்சுட்டு எதுக்காக டெல்லி கூப்பிட்றீங்க? சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது, மதுரையில் ஆஃபீஸ் இருக்குது, எதுக்கு டெல்லி கூப்பிட்றீங்க? என்ன உங்களுக்கு அவசியம் டெல்லி கூப்பிட்றதுக்கு? ஏன் கூப்பிட்றீங்க டெல்லிக்கு? கூப்பிட்டு 10 மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது? அதில் இங்கேயே 10 மணி நேரத்துக்கு மேலே விசாரிச்சிட்டிங்களே, என்ன விசாரிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை விஜய்கிட்டே வாங்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்கீங்களான்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? வருது கண்டிப்பாக. 2 விஷயம் தான் சொல்கிறாங்க. ஐயா விஜய் அவர்களே, நீங்கள் வந்து விசாரணைக்கு வரணும் ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ திமுக தான் இருக்குது, திமுக ஆட்கள் தான் கூட்டத்துக்குள்ளே மூந்து சதி பண்ணிட்டாங்க, அவங்க தான் எதிர்கட்சிக்காரங்க தான் வந்து உள்ளே வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க, அதனால தான் தள்ளுமுள்ளு வந்தது, அதனால தான் மரணங்கள் இருந்தது அப்படின்றது உங்கள் பாயிண்ட்டாக இருக்குது. சதின்ற பாயிண்ட்டை நீங்கள் வைக்கிறீங்க. உங்கள் சதின்ற பாயிண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கணும்னா ஐயா விஜய் அவர்களே எங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க. பயன்படுத்தி அவங்களை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வர பாஜக முயற்சிக்குதுன்றத சொல்றீங்க. நயினார் நாகேந்திரன் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் சேரணும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 11 தோல்வி பழனிசாமின்னு திரு எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் வெளிப்படையாவே சொல்றாரு. இப்ப அப்போ அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணி அதுல இருந்து மீண்டு வந்து தான் வந்து சிமெண்ட் பண்ணிக்கணும் தான் பொசிஷன் தானே வந்து அவருக்கு ஒரு சவால் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு 26 அதுதானே, இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்து கட்சியை வந்து சிமெண்ட் பண்ணணும் பொசிஷன் அப்படின்றது தானே. எங்க பாஜகவை பொறுத்த மட்டும் விஜயை எப்படியாவது சேர்க்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு சிபிஐ என்கொயரியை பயன்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா நாங்கள் வந்து கூட்டத்தை ஏற்பாடு பண்ண நீங்கள் தான் வந்து கூட்டத்தை சரியாக நடத்தலை, அதனால் கூட்டம் நடத்தினவங்க தான் அதுக்கு பொறுப்புன்னு நாங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து எப்படி
ரியாக்ட் பண்ண போகிறாருன்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் பாஜக என்ன நினைக்குது, விஜய் எப்படியாவது இழுக்க முடியுமா, விஜய் இழுத்தா வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அதிமுகவுக்கும் அதே நினைப்பு தான் இருக்குது. அதிமுக வந்து பாஜக விஜய் இழுத்துட்டா தினகரனும் ஓபிஎஸும் தேவையில்லை, அவங்கள அப்படியே விட்டுடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அதுதான் பாயிண்ட். ஆனால் அதுக்கு நடுவில் விஜய் பாஜக வருவார் நடந்து ஒரு கேள்விக்குறி. போனார்னா அவர் எடுத்த உடனே முதல் தேர்தலே அவர் வந்து தோல்வியை சந்திப்பார். ஏன்னா அவரோட நோக்கம் என்னவா இருக்கு, அவர் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறார், அவர் எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வர்றாரு. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு முதல் தேர்தலே வந்து வார்த்தைகளை மாறி போனார்னா அவருக்கு பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த தேர்தல், இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த தேர்தல்ன்றது விஜயை வச்சுட்டு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக விஜய் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதுனால அவரை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு பல விஷயங்கள் நடக்குது. நயினார் நாகேந்திரன் தமிழிசை என்ன சொல்கிறாங்க, விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதனால் பாயிண்ட் அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய நிலையில் வந்து அவங்க பாஜக ரொம்ப சொல்கிறாங்க. அதை வந்து அதிமுக எடப்பாடி கேட்க மாட்டேன்றார். ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் கூட வந்து இன்னும் வந்து கேம் ஆடிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது, இல்லை வந்து தினகரன் அவங்க எதுவுமே இப்போ சொல்லாத இருக்கிற போது, ஓபிஎஸும் அவங்க வந்து கார்டெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ப்ளே பண்ணும்போது பாஜக அதிமுகவுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்க்க இருக்கிற கூட்டணி இப்போ 1989 தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான், 4 முனை போட்டி மாதிரி தான் இங்கே வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த போட்டியில் வந்து திமுகவுக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொன்னால் கூட இப்போ திமுக அணி அமைதியாக இருந்தது நம்ம பார்த்தோம். ஒரு அமைதியான ஒரு போக்கில் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்ததை பார்த்தோம். ஆனால் அதுலேயும் அந்த தெளிந்த குளத்தில் கல்லெடுத்து போடுற மாதிரியான ஒரு விஷயத்த காங்கிரஸ்காரங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம. அதனால் இந்த அடுத்து வர சில நாட்களில் ஒரு 15-20 நாட்களில் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் சில போலரைசேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி. திரு பாலகிருஷ்ணன், எல்லோரும் இறுதியாக சுருக்கமாக தங்களுடைய இறுதி கருத்தை சொல்லுங்கள். எல்லோரும் நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு உள்ள நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மிக எளிதாக வெற்றி பெறும். திரு பிரியன் அவர்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. இன்னும் 15 நாள் கழிச்சு எப்படிப்பட்ட பெர்முட்டேஷன் காம்பினேஷன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு தேர்தலையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்பட்டமான பொய்களை பிரச்சாரம் செய்கிறதுல வந்து நம்பர் 1 இருக்காங்க. இதில் வந்து ஒரிசாவில் வந்து சொன்னாங்க, பூரி ஜெகநாதர் கோயில் ட்ரெஷரி சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. என்ன சொன்னால் தமிழ்நாட்டில் யாரோ திருடிட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே வந்து மிஸ்டர் பாண்டியனை வந்து சிஎம்மாக கொண்டு வர போகிறாங்கன்னு இன்னொரு பொய்யை சொன்னாங்க. இப்போ இதில் வந்து பீகாரில் வந்து என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்து இவங்களை வந்து பீகாரிகளை வந்து திமுககாரங்க தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ திமுககாரங்கன்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கீழ்மட்டத்தில் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்படி பொய் சொன்னாங்க. இப்படி பொய் சொல்கிற தமிழ்நாட்டுக்காரங்களை பற்றி பொய் சொல்கிற ஒரு கட்சியோட தான் இங்கே உள்ள இன்னொரு பெரிய கட்சி கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரதிநிதி இங்கே வந்து ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு தரக்குறைவாக பேசுகிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். தேர்தல் சமயத்தில் நிறைய பொய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திமுக எச்சரிக்கையாக இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்குது. கலைஞர் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது காங்கிரஸுக்கும் திமுக இடையில் தேர்தல் உறவு இருந்தது. அந்த நேரத்தில் கர்நாடகாவில் வந்து தேர்தல் நடக்கிற நேரத்தில் அருண் ஜெய்ட்லி வந்து இதுக்கு வந்து ஹோசூருக்கு வந்து இது எங்கள் பிரதேசம்னு ஆரம்பித்தார். அப்போ உடனடியாக வந்து அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, கலைஞர் வந்து சொல்லுவார், ஏன் இப்படி பேசுகிறீங்க, இது தமிழ்நாட்டை சேர்ந்ததானே சொல்லுவார். உடனடியாக அங்கே பிரச்சனையை கிளப்பலான்னு பார்த்தாங்க. ஆனால் கலைஞர் ராஜதந்திரத்துடன் அமைதி காத்தார். அது மிகப்பெரிய அமைதி, பாராட்டக்கூடிய அமைதி. இங்கே அது மாதிரி அவங்க நிறையா செய்ய போகிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எலெக்ஷனில் வரப்போகுது. அதையும் நம்ம எதிர்நோக்குறது தயாராக. நன்றி நன்றி. திரு மணிகண்டன், உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமாக. அதிமுக ஓட்டு விஜய்னால பாதிக்கப்படும் ஒரு கற்பனையாக பிரியன்னு சொன்னதை நான் முழுவதுமாக மறுக்கிறேங்க. சிறுபான்மையினர் ஓட்டு, அவர் சார்ந்த சிறுபான்மை சமுதாயத்து ஓட்டு, பட்டியலின மக்கள் ஓட்டு, மோடி எதிர்ப்பு ஓட்டு, பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது எல்லாமே அவர் வாங்க போகிற ஓட்டு திமுக கூட்டணிக்கு தான் பெரிய வந்து சேதாரத்தை ஏற்படுத்த போது. செய்கூலி இல்லாமையே மிகப்பெரிய சேதாரத்தை திமுக கூட்டணிக்கு விஜய் ஏற்படுத்துவார். விஜயை திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ எதிர்பார்க்கவில்லை. அவர் தனியாக நிற்பது தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் அப்படிங்கிறத நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேங்க. இதில் என்ன அப்படின்னா, ரியல் பாமக, ரிட்டையர்டு பாமகன்னு 2 இருக்குதுங்க. ரியல் பாமகவோட தலைவர் திரு அன்புமணி அவர் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார். ரிட்டையர்டு பாமக தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் திமுகவுடைய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அவங்க பேச்சை கேட்டு செயல்படுறார். அவர் நேரடியாகவோ அல்ல மறைமுகமாகவோ திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிப்பார். அவரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு ரிட்டையர்டு கர்னல். ஒட்டுமொத்த கட்சி பாமக அப்படிங்கிறது திரு அன்புமணி பின்னாடி இருக்குது. அது இந்த பக்கம் வரப்போகுது. தேமுதிக மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் காலத்தில்
அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்குது, பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்குது. தன்னுடைய திருமண மண்டபத்தை இடித்து துரோகம் செய்த திமுகவோடு ஒரு காலத்திலும் கூட்டணி வைத்ததில்லைன்னு தன் கணவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் காமிச்ச அந்த வழியை அந்நியார் நிச்சயமா மனசுல வச்சுக்கிட்டு அவங்க இந்த கூட்டணிக்கு தான் வருவாங்க. தீபாவளி மன்னிக்கணும், பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே வார்த்தை, பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக கூட்டணியில தீபாவளி பட்டாசு வெடிக்கும், பொறுத்திருந்து பாருங்க. நன்றி நன்றி. திரு பாலமுருகன், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஆபத்தும், தேர்தல் சமயத்தில் ஒரு மிகப்பெரிய மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும், ஹேட் மாங்கரிங் அப்படிங்கிறதும் நடக்குது. வெறுப்பு அரசியலும், தவறான பொய்களை பேசி கட்டமைப்பதும், மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதும், சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதும், எல்லா விஷயங்களையும் பிற்போக்கு இந்த மாதிரியான பிரிவினை எண்ணங்களோடு உருவாக்கி அதன் மூலமாக வாக்குகளை தங்கள் பக்கம் கொண்டு வருவதும் என்கின்ற ஒரு அவல நிலை என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது இந்த தேர்தலிலும் அது அவர்கள் பல முயற்சிகளை செய்கிறார்கள். மதுரையில் இருக்கிற அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு வகையான பிரச்சனைகளாக இருக்கட்டும், தமிழகத்தில் எல்லோரும் தாக்கப்படுகிறார்கள் என்ற பிரச்சனையாகட்டும், அல்லது பல முகங்களில் அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு அரசியலை அவர்கள் செய்கிறார்கள். அது திமுகவுக்கு மட்டும் எதிரான வெறுப்பு அரசியல் அல்ல, ஒட்டுமொத்த சமூக நல்லிணக்கம், சமூக அமைதி, மாநிலத்தினுடைய ஒற்றுமை என்கின்ற எல்லாவற்றிற்கும் எதிரான ஒரு அரசியல் என்பது இங்கே கட்டமைக்கப்படுகிறது. ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல். எனவே அந்த ஆபத்தான அரசியலை ரொம்ப விவேகத்தோடு எதிர்கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது. இந்த பிரிவினை கருத்துக்களுக்கும் வேறுபட்ட கருத்துக்களுக்கும் மக்களை பிரிவுபடுத்துகின்ற பல்வேறு மனமாச்சரியங்களை உருவாக்குகின்ற இந்த ஆபத்துகளை கடந்து நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. திரு ரவீந்திரசாமி, நிறைய தாவேகா வாக்கு ஒரு சினிமா கலைஞர், ஒரு நட்சத்திர நடிகரோட கட்சி, அது பாமர இரட்டைலை வாக்குகளை தான் பாதிக்கும். அவர்கிட்ட கட்சி ஆரம்பிக்கும் போது 39 எம்பி கேண்டிடேட்டு கமலஹாசன் மாதிரி இல்லை, லெஸ் தேன் கமலஹாசனாக தான் இருந்தார். ஸோ கண்டஸ்ட் பண்ணலை. இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணால் ஃப்ளாப் ஆகி போனால் 26 நிற்காதுன்னு தான் அவர் நினச்சார். இப்போ 26லையும் அவர்கிட்ட கேண்டிடேட் இல்லை. கேண்டிடேட்டிற்கு அவர் நம்பி இருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை இருட்டடிப்பு செய்தாருங்கிற செங்கோட்டையனுக்கு பொறுப்பு கொடுத்து கொங்கு மண்டலத்தில் அதிமுக அதிருப்தியாளர்களை தான் அவர் கையில் எடுக்கிறார். மீண்டும் வரும் நாட்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி அதிமுக அதிருப்தியாளர்களை வேட்பாளர்களாக்கி அதிமுகவை தான் இவர் விஜயகாந்த் பாதித்தது மாதிரி, கருப்பு எம்ஜிஆர் ஆட்டு கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு பாதித்தது மாதிரி மீண்டும் எடப்பாடி பலகீனமடைந்து கொண்டிருக்கிற எடப்பாடி தமிழ் தேசியத்திடமும் இந்துத்துவாவிடமும் திமுகவிடமும் திராவிட இயக்கத்திடமும் 40 விழுக்காடு வச்சிருந்த ஜெயலலிதா கட்சி இன்னைக்கு 20 விழுக்காடாக போனது 3 திசையில் பாதிக்கப்பட்டிருக்குது. 4வதும் எம்ஜிஆரை முன்னிறுத்தி, ஜனநாயகன் படத்துக்கும் எம்ஜிஆரை முன்னிறுத்தி, தன் பட வசூலுக்கும் தன்னுடைய அரசியல் இதுக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று போகக்கூடிய விஜய் ஒரு திரைக்கலைஞர் போட்டி அதிமுகவை தான் அதை நடத்துகிறாரு. பிரியனுக்கு கருத்து இது சரி. நன்றி. திரு பிரியன், நிறைவா உங்க கருத்து. பாசிசமா பாயாசமானு கேட்டவர்கிட்ட கடைசியில் பாயாசம் நாங்கள் தான், அதற்கு முந்திரி தேவையில்லை ஓபிஎஸ்ன்ற நிலையில் நாங்கள் தான் பாயாசம்னு நின்றுட்டு இருக்கு ஏடிஎம்கே. இப்போ நிறைவு கருத்து. இல்லை, அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் தமிழ்நாட்டு தேர்தலில் ஒரு கடந்த 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா அதிமுக பிடிக்கலைன்னா திமுக, திமுக பிடிக்கலைன்னா அதிமுக, அந்த நிலைமையில் இந்த வாட்டி மாறுதல் வந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை அதிமுகவினர் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன்றாங்க. அதாவது விஜய்க்கு பல விதங்களில் ஓட்டு வரும். அவர் திமுக ஓட்டு எடுப்பார், பட்டியலின மக்கள் ஓட்டு எடுப்பார், பெண்கள் ஓட்டு எடுப்பார். அப்போ அதிமுக ஓட்டு எடுக்க மாட்டாருன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஆக்சுவலாக அப்போ விஜய் இவ்வளோ ஓட்டு எடுத்தாருன்னா அவர் நினைக்கிற மாதிரி அவர் முதலமைச்சர் ஆகிட்டு போகலாமே அவர். அதாவது விஜய்க்கு இருக்கிற ஓட்டு வாய்ப்புகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் எங்களுக்கு அதிமுக போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் கரெக்டுன்னு தெரியாது. இன்னைக்கு துணை முதலமைச்சர் கூட ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அவரே சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவரே சொல்றாரு, எங்களுக்கு காலங்காலமாக அதிமுக தான் எதிரி, எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரைம் கண்டென்டர், எங்களுக்கு சேலஞ்சர் அவங்க தான். அப்போ அவர்களை தான் இன்று அவர்கள் பலவீனம் அடைந்திருந்தாலும் இன்று அவர்கள் தான் எங்களுக்கு பெரிய போட்டி அப்படின்னு அவரும் திமுகவும் அதுதானே நினைக்குது. உதயநிதி ஸ்டாலின் அதானே சொல்றாரு. சார், அதிமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது சார். அது இப்போ பெருங்காய டப்பா மாதிரி ஆகிடுது. ஆக்சுவலாக வாசனை இருக்குது, உள்ள பெருங்காயம் இல்லைன்றதான் பாயிண்ட். அதில் அந்த பெருங்காயத்தை யார் ஒப்ப போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் ஒரு விஜயன்ற ஒருத்தர் ஒரு ஃபோர்ஸ் இருக்கார், அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்குவாருன்னு தான் பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக.
ஸோ அந்த விஷயத்தில் தான் நம்ம வந்து விஜய் வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். நம்ம அவர் என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்குவார் தெரியாது. ஓபிஎஸும் டிடிவியும் வந்து கிட்டத்தட்ட விஜயோடைய கதவை தட்டின்னு இருக்காங்கன்ற போது அதிமுகவுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் பார்க்குறோம். அதே மாதிரி பாமகவில் வந்து ராமதாஸ் அன்புமணி பிளவு வந்து நிச்சயமாக எந்த கூட்டணிக்கு போனாலுமே அவர்கள் வந்து பாமக ஓட்டு கீழே வரையும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அது வந்து ரிட்டையர்டு பாமக, ஆக்டிவ் அஃபிஷியலாக இருக்கிற பாமக அப்படின்ற விஷயத்தை தாண்டி கீழே ஓட் பேங்க் பிரியறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து திமுக அணியில் பார்த்தீங்கன்னா திமுக இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன்ஸை விட இப்போ பண்ணுற திமுக பண்ணுற விஷயங்கள், மைக்ரோ லெவலில் பண்ணுற விஷயங்களை பார்த்தீங்கன்னா தேர்தலும் போது எப்படிப்பட்ட சூழல் வந்தாலுமே அதை சந்திக்கிறதுக்கு ரெடியான ஒரு மூடில் தான் திமுக தன்னை மாற்றிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக கூட்டணியில் எந்த விதமான மாறுதல் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, திமுக தனியாகவே 2016 போல் ஜெயலலிதா எப்படி சந்திச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு சந்திக்கிற ஒரு நிலைமையில தான் வந்து திமுக தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுத்து கொள்ளுறதை பார்க்குறேன். எதிரிகள் வந்து பலமாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக திமுகவுக்கு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அதிமுக பாஜக கூட்டணி சரியான ஒரு கட்டமைப்போடு ஒரு பலமான கூட்டணியை உருவாக்க முடியாத சூழல் இருப்பதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னும் டிசைட் பண்ணாத பிளேயர்ஸ்லாம் என்ன மாதிரி டிசைட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாத ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். இதுவரை அமைதியாக சென்று கொண்டிருந்த காங்கிரஸ் வந்து நான் சொன்ன மாதிரி குளத்தில் ஒரு கள்ள தூக்கி போட்டு பேசாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். அதாவது வந்து திமுகவை வந்து திமுக மேலே ஏதோ கல் வீசணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒரு காங்கிரஸ் பிரமுகர் வந்து அன்னைக்கு சொன்னார். இந்த மாதிரி கடன் விஷயங்களில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு அது இதுன்னு சொன்னார். இன்றைக்கு அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக அதே காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். எப்படி வந்து சிதம்பரம் அதே கருத்தை தான் வழிமொழிகிறார். அவருடைய கருத்துல வந்து கடன் பெரிய சுமை கிடையாதுன்னு. நன்றி திரு பிரியன். பார்ப்போம் அதிமுக வந்து காலி பெருங்காய டப்பாவா இல்லை பாயசமா? திமுக வந்து தனித்தே போகிற அளவிற்கு தன்னை வந்து தன்னுடைய யூகத்தையும் சரி வியூகங்களையும் தன்னை வந்து வெளிப்படுத்தி இருக்கா இல்லையா? இது எல்லாத்தையும் வந்து வரக்கூடிய 2 மாதத்திற்குள் நம்ம அட்லீஸ்ட் உங்களுடைய ஆருடப்படி ஜனவரி 15 மேல் வந்து தெரிய வரும். விஜய் அவர்களும் தொடர்ந்து ஒரு பிளாஸ்ட் ஆகிறாரா இல்லை புஸ்வானம் ஆகிறாருன்ற எல்லாத்தையும் இன்னொரு 20 நாட்களில் தெரியுன்றீங்க. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. இது மீண்டும் சந்திப்போம். கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.